வணக்கம் சென்டாமா வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஜூலை 8க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். ஸோ இன்னும் 4 நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. எந்த எக்ஸாமுக்குன்னா குரூப் 4க்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் ப்ரஷ் அப் பண்ணுறது நல்லது. ஸோ ஒரு தடவை நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை எல்லாத்துக்குமே பார்த்துட்டு போங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சென்டாமா பிளேலிஸ்ட்டில் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. தமிழ்நாடு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அட் த சேம் டைம் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் இருக்கோ எல்லாமே கொடுத்துருக்குறேன். ஸோ ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் அரசு கூட இருக்குது. ஓகேங்களா? வாங்க இன்னைக்கு ஜூலை 8ஆம் தேதி உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். இப்போ நான் கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் எந்த எக்ஸாமுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டாகவே அது யூபிஎஸ்சிக்கு, அட் த சேம் டைம் எஸ்எஸ்சி, பேங்க்கு, ஆர்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துக்கும் சேர்த்து வர்ற மாதிரி தான் நான் யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். ஸோ வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். தமிழ்நாடு ஓரியன்ட். தமிழ்நாடு அப்படின்னாலே became the first state to, அதாவது டியூபர்குலோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு எலும்புருக்கி நோயா, ரத்தமா வாந்தி எடுப்பாங்க, இருமிட்டே இருப்பாங்க, உடலை ரொம்ப உரிக்கிடும். அந்த டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா மூலமா இது அஃபெக்ட் ஆவாங்க. இவங்க இருமிட்டே இருப்பாங்க, ரத்த வாந்தி எடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த டிபி டெத்தை ப்ரிடிக்ஷன் பண்ற மாடல் தமிழ்நாட்டில் தான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, ரெடியூஸ் த ஆவரேஜ் டைம் ஃப்ரம் டயக்னோஸ் டு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் சிவியர்லி இல் டியூபர்குலோசிஸ். ஓகேங்களா? அதாவது பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத கம்மி பண்ணுறதுக்காக தமிழ்நாடு ஹேஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு கண்ட்ரி இன்டகிரேட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடலை கிரியேட் பண்ணி என்னன்னா அவங்களுக்கு டிபி பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரிடிக்ட் த பாசிபிலிட்டி ஆஃப் டிபி டெத்து அமாங் பேஷண்ட்ஸ் வித் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் அப்ளிகேஷன் ஸ்க்ரீன் வித் டயக்னிஸ். அதாவது எந்த நாளில் இறந்து போவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது மூலயமா, டெக்னிக்கல் மூலயமா டயக்னைஸ் பண்ணுறது. இதுக்கு அந்த பேர் என்ன அப்படின்னா டிபி சேவா, சிவியர் டிபி வெப் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மூலயமா அதை ப்ரெடிக்ட் பண்றாங்க. டெவலப்டு பை இது ஐசிஎம்ஆர், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எபிடமாலஜி இன் சென்னை. 2 பேர் சேர்ந்து தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு 56,000 பேருக்கு டிபி பேஷண்ட்டுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு தான் கொடுத்துருக்காங்க. புதுச்சேரி அந்த அதாவது என்ன சொல்லுவாங்க, புதுச்சேரி மாநிலம்னு சொல்ல மாட்டாங்க, யூனியன் டெரிட்டரி. ஓகேங்களா? அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு ஸ்கிரீன் டியூபர்குலோசிஸ் பேஷண்ட்டை அண்டர் ஃபேமிலி அடாப்டேஷன் ப்ரோக்ராம்காக இது பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் நேஷனல் நியூஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் நியூஸ்ல சிஎஸ்ஆர் ஐஜிபி வெல்கம்ஸ். யாரை வெல்கம்னா இவங்க தான். என்ன அப்படின்னா, இவர் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் டாக்டர் ஜிதேந்திர சிங் என்ன இனாகிரேட் பண்ணியிருக்காருன்னா, நேஷனல் பயோ பேங்கை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த டேட்டா ஸ்டடி சிஎஸ்ஐஆர் ஐஜிபி மூலயமா அவர் இனாகிரேட் பண்ணியிருக்கிறாரு. பர்சனலைஸ்டு ட்ரீட்மெண்ட் ரெஜிமெண்ட்ஸ் ரியாலிட்டி ஆஃப் ஃபியூச்சர் சேஸ் மினிஸ்டர். அதாவது இந்த அட்வான்ஸ் இண்டிஜினியஸ் இந்த ட்ரையல்ஸ் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கிள் செல் அனிமியா அண்ட் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் லிவர்ல இருக்கிற, கணையத்தில் இருக்கிற இந்த இதெல்லாம் நோய்களை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதா இந்த பயோ பேங்கோட வேலை. ஓகேவா? இன்டர்நேஷனல் நியூஸ் இது கேட்டுக்கிட்டாலே, இந்தியா ஸ்டோரி ஆன் பிரிட்ஜிங் இன்இக்வாலிட்டி. இது என்ன அப்படின்னா, இந்தியா இன்இக்வாலிட்டியில எத்தனாவது இருக்குன்னா 4வது இடத்துல. அவுட்சைன் மேஜர் எக்கனாமிஸ் கினி இண்டெக்ஸை இதை வெளியிட்டிருக்காங்க. இதோட ஸ்கோர்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூஎஸ்ஏ தான் இருக்கு 41.8, சைனா 35.7, 32.4 யுனைடெட் கிங்டம், 25.5 இந்தியா. ஓகேவா? இது என்ன அப்படின்னா, வேர்ல்டு பேங்க் கினி இண்டெக்ஸ் இந்தியா ரேங்க் வேர்ல்டு 4th மோஸ்ட் ஈக்குவல் சொசைட்டில இவங்க இருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் கொலம்பியா அண்ட் உஸ்பெகிஸ்தான் இவங்க என்ன பண்ணாங்க, நேஷனல் டெவலப்மெண்ட் பேங்க் பிரிக்ஸ். இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு இல்லையா, எங்க நடந்துச்சு, பிரேசில்ல நடந்துச்சு, ரியோ டி ஜெனீரோல. அந்த இதுல 17th சமிட்ல நேஷனல் டெவலப்மெண்ட் பேங்க் அவங்க தான் வச்சு நடத்துறாங்க பிரிக்ஸ். அந்த பிரிக்ஸ் மாநாட்டுல கொலம்பியாவும் உஸ்பெகிஸ்தானும் அந்த பேங்க்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க உறுப்பினரா. ஓகேங்களா? நியூ டெவலப்மெண்ட் பேங்க் இதுதான். கொலம்பியா அண்ட் உஸ்பெகிஸ்தான் ஜாயின்ட் த நியூ டெவலப்மெண்ட் பேங்க், பிரிக்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 11 கண்ட்ரிஸ் இருக்கு. 17th பிரிக்ஸ் சமிட் ரியோ டி ஜெனீரோ பிரேசில்ல நடந்தது. இப்போ இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் பேங்கோட சேர்மன் யாரு அப்படின்னா டிலாமா ரவுசெஃப் அப்படிங்கிறவங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வாங்க பயோஃபியூல். என்ன அப்படின்னா, இந்தியா தான் சைனா ஓவர்டேக் பண்ணி வேர்ல்டுல 4th லார்ஜஸ்ட் பயோஃபியூல் கன்சியூமர் யாருன்னா இந்தியா.
ஃபர்ஸ்ட் யாரு ப்ரொடக்ஷன்லயும் சரி கன்சியூமர்லயும் சரி யூஎஸ்ஏ தான். ஓகே, 2024 இந்த ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர்ல யூஎஸ்ஏ தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னாலே ஜெனிஃபர் சைமன்ஸ். இந்த ஜெனிஃபர் சைமன்ங்கிறவங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் எங்க சுரிநேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல, ஒரு கண்ட்ரில. இந்த சுரிநேமோட கேபிட்டல் என்னன்னா பராமரிபோ, கரன்சி வந்து சுரிநேம் டாலர். ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப்டர் ஹிஸ்டாரிக் கோலிஷன் டீல். அதுக்கப்புறம் 71 வருஷம் கழித்து ஒரு 70-year-old physician அண்ட் லா மேக்கர் டு லீட் த கிரைசிஸ் ஹிட் சவுத் அமெரிக்கன் நேஷன். சுரிநேம் அங்கதான் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ்ல இவர் என்னன்னா சஞ்சோக் குப்தா அப்படிங்கிறவரு என்ன பண்ணிருக்காங்க, சிஇஓவா இந்தியன், அதாவது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில்ல இவரு சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸரா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இவர் பேர் என்ன, சஞ்சோக் குப்தா. ஓகே, நோட் பண்ணிக்கங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் நியூஸ். இது என்னன்னா ஃபார்முலா 1 கிராண்ட் பிரிக்ஸ்ல லாண்டோ நோரிஸ் அப்படிங்கிறவரு இது சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றிருக்கிறாரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னா மேக்னஸ் கார்ல்சன் செஸ் சாம்பியன்ஷிப், இவர் தான் வேர்ல்டு ரேங்க் ஃபர்ஸ்ட். இவரு இந்த சூப்பர் யுனைடெட் ரேபிட் அண்ட் பிளிட்ஸ் இப்படி இந்த ஒரு விளையாட்டுல இவரு விளையாண்டு சாம்பியன்ஷிப் பட்டம் வாங்கியிருக்கிறார். ஓகேவா, இவரு மேக்னஸ் கார்ல்சன் 5 டைம் வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் இவர் தான். இப்போ நம்ம இந்தியாவை சேர்ந்த, அதாவது யாருன்னா குகேஷ் அப்படிங்கிறவரு 3வது பிளேஸ்ல இந்த கேம்ல இருக்கிறார். ஓகேவா, இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டேஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ். வேர்ல்டு என்னது ரூரல் டெவலப்மெண்ட் டே 6 ஜூலை. அதோட தீம் என்ன அப்படின்னா ரூரல் எம்பவர்மெண்ட் குளோபல் இம்பாக்ட் அப்படிங்கிறது. ஸோ இது நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வேர்ல்டு கிஸ்வாஹிலி லாங்குவேஜ் டே. அது என்ன கிஸ்வாங்கிலி அப்படின்னா இது ஒரு ட்ரைபல் லாங்குவேஜ். வேர்ல்டு சவாஹிலி லாங்குவேஜ் டே. கிஸ்வாஹிலிய பிரிட்ஜ் ஃபார் அப்படின்னா இந்த சவாஹிலி அப்படிங்கிறது கிஸ்வாஹிலி அப்படின்பாங்க. ஓகேவா, இது எங்க இருக்குன்னா பன்டு லாங்குவேஜ் ஸ்போக்கன் பை 100 மில்லியன் பீப்புள் இதை பேசுறாங்க. 10 மில்லியன்னா 1 கோடின்னு சொல்லுவாங்க, 100 மில்லியன் 10 கோடி பேருன்னு வச்சுக்கோங்க. இது எங்க அதிகமா பேசுறாங்கன்னா இயர்லி ஈஸ்ட் ஆப்பிரிக்கால. இது வந்து இட் இஸ் அபிஷியல் லாங்குவேஜ். டன்சானியோட அபிஷியல் லாங்குவேஜ் இதுதான், கென்யாவோட அபிஷியல் லாங்குவேஜ் இதுதான், உகாண்டாவும் இதுதான், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோவும் இதுதான். ஓகேங்களா, இது பேர் என்ன கிஷி வாஹிலி அண்ட் ஆல்சோ வைட்லி யூசர் இன் புருண்டை, ரவாண்டா அண்ட் மொசாம்பிக். இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்கீம்ஸ், சாகர்மாலா ஸ்கீம்ஸ். அது என்ன சாகர்மாலா திட்டம் அப்படின்னா இதுதான், பார்த்தாலே தெரியுதா, ஏன்னா இதெல்லாம் சுத்தி வராம இருக்கு. அதாவது சி ரூட்டை பத்தி உள்ளது. இந்த சாகர்மாலா ப்ராஜெக்டை யார் வந்து வெளியிடறாங்கன்னா ஸ்ரீ சர்பானந்தா சோனாவால். இவர் தான் வந்து எதோட மினிஸ்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ். ஓகேங்களா, இவர் என்ன பண்றாருன்னா அண்டர் தி ஸ்கீம் நேஷனல் மாரிடைம் ஹெரிடேஜ் காம்ப்ளெக்ஸ் பீயிங் டெவலப்டு வித் லோக்கல் குஜராத், இதுல அடிக்கல் நாட்டிருக்கிறாரு. சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் எய்மிங் டு ரெடியூஸ் லாஜிஸ்டிக் காஸ்ட். அதாவது இப்ப என்னன்னா தூரம் அதிகமா குறைக்கிறதா, அது லாஜிஸ்டிக் காஸ்ட்டை எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ல டொமஸ்டிக் ட்ரேட் பண்றதுலயும் ரெடியூஸ் பண்றது தான். தி ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டட் வயா பிரைவேட் அண்ட் பிபி மோடு. ஓகேங்களா, பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். அதுக்கப்புறம் எஸ்டி பட்ஜெட்டரி சப்போர்ட். ஃபோக்கஸிங் அண்ட் டெவலப்பிங் இந்தியா 7500 கிலோமீட்டர் கோஸ்டல் லைனு, 14500 கிலோமீட்டர் வாட்டர் வேஸ் ஃபார் த எக்கனாமிக் குரோத்தா இதை யூஸ் பண்றதா சாகர்மாலா ப்ராஜெக்ட். கவர்மெண்ட் பை த நேஷனல் சாகர்மாலா அபெக்ஸ் கமிட்டி அண்ட் ஸ்டேட் சாகர்மாலா கமிட்டி ஃபார் பிளானிங் த கோஆர்டினேஷன். இது அனைத்துமே வெளியிட்டு இருக்காங்க இந்த சாகர்மாலா ப்ராஜெக்ட். ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். நன்றி, வணக்கம். நாளைக்கு இம்பார்ட்டன்ஸோட கரண்ட் அஃபேர்ஸோட வந்து உங்களை சந்திக்கிறேன். Send a map. You dare to dream, we care to accomplish.